வணக்கம். ராகவ விஷன் செய்திகளுக்காக சரிதா புண்ணியமூர்த்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரிக்கு வருகை தந்துள்ள மத்திய குழுவினர் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்தினர். அரியாங்குப்பம் மீன் மார்க்கெட் வியாபாரிகள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு. அப்போலோ ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை சார்பாக சைக்கிள் பேரணி, திரளான மருத்துவர்கள் பங்கேற்பு. புதுச்சேரி மாநில முன்னாள் முதலமைச்சர் எம்டிஆர் ராமச்சந்திரன் உடல்நலக்குறைவால் காலமானார். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரிக்கு வருகை தந்துள்ள மத்திய குழுவினர் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்தினர். பெஞ்சல் புயல் மற்றும் கனமழையினால் புதுச்சேரியில் ஏற்பட்டுள்ள சேத விபரங்களை ஆய்வு செய்வதற்காக மத்திய உள்துறை அமைச்சகத்தின் இணைச் செயலாளர் டாக்டர் ராஜேஷ் குப்தா தலைமையிலான 7 பேர் கொண்ட குழு புதுச்சேரிக்கு வருகை தந்துள்ளது. முதலில் பாகூர் துணை மின் நிலையத்திற்கு வருகை புரிந்த மத்திய குழு அங்கு கனமழையினால் ஏற்பட்ட சேத விபரங்களை ஆய்வு செய்தனர். பின்னர் அவர்கள் 2 குழுக்களாக பிரிந்து ஒரு குழு பாகூர் தாலுகாவிற்குட்பட்ட பகுதிகளுக்கும் மற்றொரு குழு புதுச்சேரி தாலுகாவிற்குட்பட்ட பகுதிகளுக்கும் சென்று சேத விபரங்களை ஆய்வு செய்தனர். புதுச்சேரி தாலுகாவிற்குட்பட்ட பகுதிகளான டிஎன் பாளையத்தில் உள்ள இருளர் குடியிருப்பு, மலட்டாறு பாலம், அரசு நடுநிலைப்பள்ளி ஆகிய பகுதிகளில் ஆய்வு செய்த மத்திய குழுவினர் இடையார்பாளையம் பாலத்தில் ஏற்பட்ட சேதத்தையும், என்ஆர் நகரில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடியிருப்பு பகுதிகளையும், நோனாங்குப்பம் ஆற்று பகுதியையும் ஆய்வு செய்தனர். பின்னர் மரப்பாலம் துணை மின் நிலையம், தேங்காய்த்திட்டு மீன்பிடி துறைமுகம், உப்பனாறு வாய்க்கால், ஒதியஞ்சாலை ஆரம்ப சுகாதார நிலையம், வைத்திக்குப்பம் கடற்கரை பகுதி ஆகிய பகுதிகளுக்கு சென்று சேத விபரங்களை ஆய்வு செய்தனர். மற்றொரு குழுவினர் பாகூர் தாலுகாவிற்குட்பட்ட பகுதிகளான முள்ளோடை, கோமந்தான்மேடு, பெரிய ஆராய்ச்சி குப்பம், குருவிநத்தம், சோரியாங்குப்பம், இருளன் சந்தை, சித்தேரி, கரையாம்புத்தூர், பனையடிக்குப்பம் ஆகிய பகுதிகளுக்கு சென்று வெள்ளம் மற்றும் புயலினால் ஏற்பட்ட பாதிப்புகளை ஆய்வு செய்தனர். அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி சட்டப்பேரவைக்கு வந்த மத்திய குழுவினர் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்தனர். அப்போது புயல், மழை மற்றும் வெள்ள சேத விபரங்கள் குறித்து முதலமைச்சர் ரங்கசாமி மத்திய குழுவினரிடம் விளக்கி கூறினார். சேத விபரங்கள் மற்றும் புனரமைப்பு மற்றும் நிவாரண பணி உதவித்தொகைக்கு தேவைப்படும் நிதி குறித்தும் எடுத்து கூறினார். இக்கூட்டத்தில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், வேளாண் அமைச்சர் ஜெயக்குமார், குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமுருகன், தலைமைச் செயலர் சரத் சௌகான், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் மற்றும் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் மீன் மார்க்கெட் வியாபாரிகள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அரியாங்குப்பம் மார்க்கெட்டில் மீன் அங்காடியும் செயல்பட்டு வருகின்றது. இங்கு நல்லவாடு, புதுக்குப்பம், வீராம்பட்டினம், சின்ன வீராம்பட்டினம் உள்ளிட்ட கடலோர பகுதிகளைச் சேர்ந்த சுமார் 30க்கும் மேற்பட்ட மீனவ பெண்கள் சில்லறை விலையில் மீன் விற்பனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் சில மீனவர்கள் கூடைகளில் மீன்களை கொண்டு வந்து மார்க்கெட் பகுதியில் விற்பனை செய்யாமல் பொது சாலை, தெருக்கள் மற்றும் வீடுகளுக்கு நேரடியாக சென்று விற்பனை செய்கிறார்கள். இதனால் மார்க்கெட்டில் உள்ள சில்லறை மீன் வியாபாரிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. எனவே இதனை தடுத்து மார்க்கெட்டில் விற்பனை செய்யும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை காத்திட வேண்டுமென சுமார் 20க்கும் மேற்பட்ட மீனவ பெண்கள் அரியாங்குப்பம் சிக்னலில் உள்ள 4 முனை சந்திப்பில் மீன் கூடைகளை இறக்கி வைத்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த அரியாங்குப்பம் காவல்துறை உதவி ஆய்வாளர் கதிரேசன் தலைமையிலான காவலர்கள் அவர்களை தடுத்து மறியலை கைவிட்டு செல்லுமாறு கூறினர். இதற்கு பொது இடங்கள் மற்றும் சாலைகளில் மீன் வியாபாரம் செய்யும் மீனவர்கள் மீன் கழிவுகளை அப்படியே போட்டு செல்வதால் துர்நாற்றம் வீசுகிறது. மேலும் பொது இடத்தில் மீன் வியாபாரம் செய்பவர்களால் தங்களது வாழ்வாதாரமும் பாதிக்கப்படுகின்றது. அதனை தடுக்காமல் எங்கள் மீது குறை கூறுவதா என சராமரியாக கேள்வி எழுப்பி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து இது சம்பந்தமாக அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்தில் மனு அளித்து உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்துங்கள் என்று கேட்டுக்கொண்டதன் பேரில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதனால் அங்கு சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அப்போலோ ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை சார்பாக சைக்கிள் பேரணி நடைபெற்றது. அப்போலோ ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பெடல் ஃபார் பேலன்ஸ் என்ற 150 கிலோமீட்டர் சைக்கிள் பேரணியை புதுச்சேரியிலிருந்து சென்னை வானகரம் வரை நடத்தியது. இது வெர்டிகோ, அதாவது தலை சுற்றல் மற்றும் சமநிலை குறைபாடுகளை நிவர்த்தி செய்யும் விழிப்புணர்வு முயற்சியாகும். இந்த சைக்கிள் பேரணியை புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன், முன்னாள் தமிழ்நாடு காவல்துறை கண்காணிப்பாளர் டாக்டர் சைலேந்திர பாபு, அப்போலோ மருத்துவமனையின் சிஇஓ மற்றும் டிஎம்எஸ் டாக்டர் ராகுல் ராகவன் மேனன் போன்ற முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். அவர்களுடன் லுட்விக் மேக்சிமில்லியன்ஸ் மியூனிக் பல்கலைக்கழகத்தின் நரம்பியல் கிளினிக்கல் மூத்த மருத்துவர் பேராசிரியர் டாக்டர் மைக்கேல் ஸ்ட்ரப் மற்றும் தலைசிறந்த மருத்துவர்கள் குழுவும் பங்கேற்றனர். வெர்டிகோ மற்றும் சமநிலை குறைபாடுகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக 150 கிலோமீட்டர் சைக்கிள் பேரணியில் பல நாடுகளைச் சேர்ந்த மருத்துவர்கள் குழுவும் பங்கேற்றனர். புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள மகாத்மா காந்தி சிலை தொடங்கி சென்னை வானகரம் அப்போலோ ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வரை நடைபெற்ற 150 கிலோமீட்டர் சைக்கிள் பேரணியில் பல நாடுகளைச் சேர்ந்த பல மருத்துவமனைகளைச் சேர்ந்த மருத்துவர்கள் பங்கேற்றனர்.
பெடல் ஃபார் பேலன்ஸ் மூலம் அப்போலோ ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைகள் சமநிலை ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை அளிப்பதற்கான அறிவை சமூகங்களுக்கு தொடர்ந்து அளித்து வருகின்றது. இது ஆரம்பகால பரிசோதனை வாழ்க்கைகளை காப்பாற்றக்கூடும் மற்றும் முடிவுகளை மேம்படுத்தக்கூடும் என்கிற செய்தியை வலுப்படுத்துகின்றது. புதுச்சேரியின் முன்னாள் முதலமைச்சர் MTR ராமச்சந்திரன் உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். புதுச்சேரி நெட்டப்பாக்கம் தொகுதியில் கடந்த 1969ஆம் ஆண்டில் திமுக சார்பில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக தேர்வானவர் ராமச்சந்திரன். அவர் 1969ஆம் ஆண்டு முதல் 1974ஆம் ஆண்டு வரை திமுக இடதுசாரி ஆட்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தார். அதனைத் தொடர்ந்து 1974ஆம் ஆண்டு முதல் 77ஆம் ஆண்டு வரை அதிமுக அரசிலும் அமைச்சராக இருந்தார். பின்னர் 1980ஆம் ஆண்டு முதல் 83ஆம் ஆண்டு வரை திமுக அரசில் முதல்வராக இருந்தார். 1984ஆம் ஆண்டு முதல் 94ஆம் ஆண்டு வரை திமுக மாநில அமைப்பாளராக இருந்தார். பின்னர் 1994ஆம் ஆண்டு முதல் 97ஆம் ஆண்டு வரை அதிமுக மாநில அமைப்பாளராக இருந்தார். அதனைத் தொடர்ந்து 1990ஆம் ஆண்டு முதல் 91ஆம் ஆண்டு வரை திமுக ஜனதா தள கூட்டணியில் முதல்வராக இருந்தார். பின்னர் 2001ஆம் ஆண்டு முதல் 2006ஆம் ஆண்டு வரை சட்டப்பேரவைத் தலைவராகவும் இருந்தார். கடந்த 2006ஆம் ஆண்டு முதல் காங்கிரஸில் இருந்தார். வயது முதிர்வு காரணமாக தீவிர அரசியலிலிருந்து விலகி இருந்தார். அண்மையில் வயது முதிர்வினால் வீட்டில் கீழே விழுந்ததில் காயப்பட்டு சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்பொழுது காலமாகியுள்ளார். முன்னாள் முதலமைச்சர் MTR ராமச்சந்திரன் மரணம் அடைந்ததை ஒட்டி புதுச்சேரி அரசு சார்பில் 3 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படுகின்றது. மேலும் இன்று மாலை அவரது உடல் அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது. புதுச்சேரிக்கு ஆய்வு செய்ய வந்துள்ள மத்திய குழுவினரிடம் காலாப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் மனு அளித்தார். புதுச்சேரிக்கு வருகை தந்துள்ள மத்திய குழுவினர் காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட மீனவ கிராமங்களான கணபதி செட்டிக்குளம், காலாப்பட்டு, சின்ன காலாப்பட்டு, பிள்ளைச்சாவடி ஆகிய பகுதிகளை பார்வையிட்டனர். அப்போது வலைகள் பின்னும் மற்றும் வைக்கும் கூடம் முழுமையாக கடல் அரிப்பால் பாதிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் மீனவ மக்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய குழுவிடம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் மனு அளித்தார். தொடர்ந்து கிருஷ்ணா நகர் பகுதியில் ஆய்வு செய்ய சென்ற மத்திய குழுவினரிடம் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் தங்களின் பல்வேறு பிரச்சனைகளை தெரிவித்தனர். மேலும் மத்திய குழுவினர் வரும் நிலையில் தேங்கியுள்ள நீரை மோட்டார் மூலம் வெளியேற்றுவதாகவும் தங்களுக்கு மழைநீர் தேங்காமல் இருக்க நிரந்தர நடவடிக்கை எடுக்க வேண்டுமெனவும் கோரிக்கை விடுத்தனர். பின்னர் எழில் நகர், வெங்கடா நகர், கோரிமேடு பகுதியில் உள்ள பல் மருத்துவக் கல்லூரி, கனகன் ஏரி, இந்திரா காந்தி சதுக்கம் உள்ளிட்ட பகுதிகளையும் ஆய்வு செய்தனர். இதேபோல் மற்றொரு குழுவினர் வாதனூர் ஏரி, கொடாத்தூரில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், செட்டிப்பட்டு, PS பாளையம், மதகடிப்பட்டு ஆகிய பகுதிகளில் உள்ள பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்கள் மற்றும் வீடுகளையும் ஆய்வு செய்து ஆரியபாளையம் பகுதியில் பாதிக்கப்பட்ட பாலத்தையும் ஆய்வு செய்தனர். மதகடிப்பட்டில் உள்ள முத்துமாரியம்மன் ஆலயத்தில் ஐயப்பனின் கன்னி பூஜை மற்றும் விளக்கு பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி மதகடிப்பட்டு கிராமத்தில் அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இங்கு ஐயப்பன் கோவிலுக்கு செல்லும் ஐயப்ப பக்தர்கள் ஒன்று கூடி ஐயப்பன் சுவாமிக்கு கன்னி பூஜை மற்றும் விளக்கு பூஜை விழாவிற்கு ஏற்பாடு செய்திருந்தனர். அதன்படி நடைபெற்ற கன்னி பூஜை மற்றும் ஐயப்பன் விளக்கு பூஜையில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட ஐயப்ப சுவாமிக்கு பூஜைகள் நடத்தப்பட்டு மகா தீபாரதனையும் காண்பிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து முதன்முறையாக ஐயப்பன் கோவிலுக்கு செல்லும் பக்தர்களுக்கு கன்னி பூஜையும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற ஐயப்பன் விளக்கு பூஜை விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனை அடுத்து அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. பூஜைக்கான ஏற்பாடுகளை பிரபு என்கின்ற பிரபாகர் செய்திருந்தார். வீராம்பட்டினம் குருசுவாமி வீரன் சுவாமி தலைமையில் நடைபெற்றது. பூஜைகள் வீராம்பட்டினம் குருசுவாமி வீரன் சுவாமி தலைமையில் நடைபெற்றது. இதில் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள், ஐயப்ப பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர். முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட உழந்தக்கிரபாளையம் ஜோதி நகரில் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி நகராட்சி முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உழந்தைக்கீரபாளையம் ஜோதி நகரில் விடுபட்ட உட்புற வீதிகளுக்கு வாய்க்கால் வசதி செய்தல் பணிக்கு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் புதுச்சேரி நகராட்சி மூலம் நியமன சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் வெங்கடாஜலபதி, இளநிலை பொறியாளர் ரமேஷ், பாரதிய ஜனதா கட்சி நகர மாவட்ட பொறுப்பாளர் செல்வ கணபதி, தொகுதி தலைவர் விஜயகுமார், தொகுதி பொதுச் செயலாளர் கார்த்திக், நகர மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் மஞ்சுளா பரமேஸ்வரன், கனகராஜ் மற்றும் ரஞ்சித், சரவணன், சீனு மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர்.
சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜம் சார்பில் அன்னப்பிரசாதம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜ தேசிய தலைமையின் வழிகாட்டுதலின்படி சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் அன்னதான சேவா கேந்திரம் சார்பில் அன்னப்பிரசாதம் வழங்கும் நிகழ்ச்சி கேரளா, தமிழ்நாடு, புதுச்சேரி, கர்நாடகா, ஆந்திரா உட்பட தேசம் முழுவதும் பல மாநிலங்களில் நடைபெற்று வருகின்றது. அதன்படி புதுச்சேரியில் முதலாக வில்லியனூர் ஸ்ரீ சுந்தரமூர்த்தி விநாயகர் ஆலயத்தில் அன்னப்பிரசாதம் வழங்கும் விழா தொடர்ந்து இந்த மாதம் 26ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இவ்விழா ஐயப்ப பூஜையுடன் தொடங்கியது. பூஜைக்கு பின் அன்னப்பிரசாதம் சுமார் 500 பேருக்கு வழங்கப்பட்டது. இவ்விழாவில் சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் மாநில, மாவட்ட நிர்வாகிகள், அன்னதான கமிட்டி நிர்வாகிகள், சமாஜம் உறுப்பினர்கள் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் பலர் கலந்து கொண்டனர். நடைபெற்ற அன்னப்பிரசாத சேவையை மாநில பொருளாளர் ரமேஷ், செயலாளர் மணிகண்டன் மற்றும் வில்லியனூர் மாவட்ட இணைச் செயலாளர் முனுசாமி ஆகியோர் உபயதாரராக சிறப்பாக செய்திருந்தனர். திண்டிவனத்தில் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு திமுக நகரமன்ற உறுப்பினர் சபியுல்லா நிவாரணத் தொகையினை வழங்கினார். வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் விழுப்புரம் மாவட்டத்தை புரட்டி போட்டது. இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் பல்வேறு வீடுகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் புயலால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களுக்கு 2000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்திருந்த நிலையில் இன்று தமிழகம் முழுவதும் 2000 ரூபாய் அனைத்து ரேஷன் கடைகள் மூலமாக பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் 27வது வார்டு திமுக நகரமன்ற உறுப்பினர் ஷபியுல்லா பெஞ்சல் புயல் நிவாரண நிதியாக குடும்ப அட்டைக்கு 2000 ரொக்க பணத்தை பொதுமக்களுக்கு வழங்கி தொடங்கி வைத்தார். இதில் திமுக நிர்வாகிகள் ஷெரீப், பாபு, அசார், இதயத்துல்லா உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். முன்னாள் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியின் பிறந்தநாளை முன்னிட்டு அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தேசிய தலைவர் சோனியா காந்தியின் 78வது பிறந்தநாளை முன்னிட்டு மாநில காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சங்கர் மற்றும் அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் தலைமையில் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இதில் அரியாங்குப்பம் பிரம்மன் சதுக்கம் அருகே 300க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு காலை சிற்றுண்டி வழங்கப்பட்டது. தொடர்ந்து அரியாங்குப்பம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு கேக் மற்றும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, தெற்கு மாவட்ட தலைவர் குருமூர்த்தி, கிருஷ்ணமூர்த்தி, பிரதேச காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் சசிகுமார், மகளிர் காங்கிரஸ் துணைத் தலைவி பொன்னி சுப்புராயன் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 7130 ரூபாய். 1 பவுன் 57,040 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 970 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரிக்கு வருகை தந்துள்ள மத்திய குழுவினர் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்தினர். அரியாங்குப்பம் மீன் மார்க்கெட் வியாபாரிகள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு. அப்போலோ ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை சார்பாக சைக்கிள் பேரணி, திரளான மருத்துவர்கள் பங்கேற்பு. புதுச்சேரி மாநில முன்னாள் முதலமைச்சர் MDR ராமச்சந்திரன் உடல்நலக்குறைவால் காலமானார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.